Okay friends, so இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கார்னர் மேப்பில் 4 வேரியபிள் கார்னர் மேப் வரை பார்த்துட்டு வரோம். ஓகே, ஸோ 4 வேரியபிள் கார்னர் மேப் அதில் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி ஏபிசிடி லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி தட் இஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் கெனானிக்கல் ஈக்குவேஷன் அதில் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ f of a b c d means 4 variable SOP expression. So it is indicated in sum of min terms like this. So sum of min terms 0 1 2 3 4 1 2 3 8 9 12 13 14 15. So like this the problems were given. Okay, so இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ சேம் அதே மாதிரி தான். இங்கே வந்து டைரெக்டாகவே இந்த மின்டர்ம்ஸ் கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த பொசிஷன் வந்து தேடுற வேலை கூட இங்கே மிச்சம். ஓகே, ஸோ அந்த பொசிஷன் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம அந்த பொசிஷன் வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஈக்குவேஷனில் wherever the positions are indicated in these equations, ஸோ அந்த பொசிஷன்ஸ் எந்தெந்த பொசிஷனில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்களோ இந்த ஈக்குவேஷனில் அந்தந்த பொசிஷனில் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வச்சுக்கிறோம். அதில் இல்லாத பொசிஷன்ஸ் வந்து நம்ம ஜீரோஸ் வச்சுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா there are 16 positions are mapped in this 4 variable கார்னர் மேப். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ones are there. Remaining terms are zeros. Okay, so that are indicated like this. அதாவது பொசிஷன் கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸில் வந்து நம்ம ஒன்ஸ் போடுறோம். இப்போ M0 கொடுத்துருக்காங்க. ஸோ M0 பொசிஷன் we have to put 1. Okay, like this. M1 position is also 1. M2 is also 1. M2 is the M2 position. ஸோ அது வந்து 1 கொடுத்துருக்கோம். M3 1 கொடுத்துருக்கோம். இது வந்து M12, இது வந்து M8 M9. ஸோ இந்த மேப் பார்த்துக்கிட்டு அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ M8 M9 M12 M13 M14 M15 லைக் திஸ். ஸோ இப்படி போட்டுட்டு நார்மலாக வந்து நம்ம அந்த ஆர்டெட் குவாட் அண்ட் பேர் எழுதுறது பார்க்கணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இதில் வந்து ஆக்டெட் இருக்கா அப்படின்னு சொன்னால் 8 ஒன்ஸ் இருக்குது. பட் ஆக்டெட் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆக்டெட் ஃபார்ம் பண்ண முடியாது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஒன்ஸ் இருந்தால் தான் அது வந்து ஆக்டெட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே 4 ஒன்ஸ் இருக்குது, இங்கே 4 ஒன்ஸ் இருக்குது. ஆக்டெட் ஃபார்ம் பண்ணலாமான்னு முடியாது. வை? பிகாஸ் there are zeros between these 2 rows. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து இதுக்கும் ஃபார்ம் பண்ண முடியாது, இதிலேருந்து இதுக்கும் ஃபார்ம் பண்ண முடியாது, விட்டுரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு எதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ வேறு பாசிபிலிட்டிஸ் இங்கே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் குவாட் ஃபார்ம் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் குவாட் ஃபார்ம் பண்ணலாம். வாட் ஆர் த குவாட்ஸ்? இப்போ இது ஒரு குவாட் ஹாரிசான்டல் பொசிஷனில் இருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் this is also a quad. Understand? ஸோ இது ஒரு குவாட். இன்னும் ரிமைனிங் 2 ஒன்ஸ் இருக்குது. அதை பேர் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறப்போ பேர் பண்ணலாம். there is a possibility, பட் அதாவது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குவாட் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்கான்றது பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே பேர் பண்ணலாம் பாசிபிலிட்டி இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு குவாட் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். குவாட் மீன்ஸ் 4 adjacent ones. ஸோ பாருங்கள், இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இந்த 2 ஒன்ஸ் வெளியில் இருக்குது. இதை குரூப் பண்ணணும்னா ஆல்ரெடி குரூப் பண்ணியிருக்கிற ஒன்ஸ் கூட குரூப் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? அப்படி பார்க்குறப்போ இங்கே இருக்கிற இந்த குரூப்பில் இருக்கிற 2 ஒன்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியில் இருக்கிற அந்த 2 ஒன்ஸை நம்ம குவாட் பண்ணிக்கலாம். அதாவது 4 ஒன்ஸ் இப்படி கூட இருக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரே லைனில் இருக்கணுன்றது கிடையாது. ஏதாவது ஹாரிசான்டல் இல்லைன்னா வர்டிக்கல் இருந்தால் தான் குவாட் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்ம குவாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ therefore in this map there are 3 quads are uncirculated.
Okay, then we have to finalize the result like. So இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒன்ஸ் இருக்குது, இதில் வந்து காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் பி, ஏ பார் பி பார். ஓகே, சியும் டியும் வந்து எலிமினேட் ஆகிடும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சி பார் சி இருக்குது, டி பார் டி இருக்குது. ஓகே, ஸோ சியும் டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுனால எலிமினேட் ஆகிடும். ஸோ தட் we have to write A B bar for the first quad. Then second quad. Second quadல வந்து AB காமனாக இருக்குது, AB இந்த ரோவுக்கு வந்து AB காமனாக இருக்குது, CADயும் எலிமினேட் ஆகிடும். So that we have to put AB as next product. Finally, third product. என்ன தேர்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட். ஸோ இது ஒரு குவாட் சொல்லியா, இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னு நான் பார்க்கணும். ஏ காமனாக இருக்குது, ஸோ we have to put A. நெக்ஸ்ட்டு பி பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை விட்டுறோம். நெக்ஸ்ட் இங்கே வரும்போது சி பார் காமனாக இருக்குது, ஸோ அதை எழுதிக்கிறோம். டி பார் டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் பார்க்குறப்போ டியும் டி பாரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ தட் டிஏ விட்டுறணும். ஸோ therefore the final expression of simplified Boolean given Boolean expression is like this: f is equal to a bar b bar plus ab plus a c bar. Okay, corner map டாபிக்ல நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து 5 வேரியபிள் கார்னர் மேப். இது வரைக்கும் 2 வேரியபிள் பார்த்தோம், 3 வேரியபிள் கார்னர் மேப் பார்த்தோம், 4 வேரியபிள் ஆச்சு. Then we move for 5 variable corner map. So 5 variable corner map means there are in each product there are 5 variables, that is 5 literals are occupied, that is multiplied like this. So பார்த்தீங்கன்னா A bar, B bar, C bar, D bar, E bar. Additionally, E is added to this product. So totally there are 5 variables. Understand? ஸோ இது மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எத்தனை எலிமெண்ட் வரும், எத்தனை காம்பினேஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 32 combinations. Why? Because 2 power 5 variables is equal to 32. So therefore there are 32 combinations will be driven from the 5 variable SOP expressions. So like this there are 32 combinations can be applied for 5 variable corner map, that is 5 variable Boolean expression simplification. So 32, how to map the 32 variables, 32 combinations, that is 32 minterms. Okay, so we can put like this also. In the row column, that is row lines, we can add 8 combinations, that is because of 3 variables are there. In this case of columns, there are 2 variables, so that 4 columns can be occupied. So அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பிரச்சனை என்னென்னா, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட்ஸ்ன்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 2 மேப்ஸாக போட்டுக்கிறோம், 2 4 வேரியபிள் கார்னர் மேப்பாக போட்டுக்கிறோம். Okay, so 5 variable corner map can be written as 2 4 variable corner maps. So 2 4 variables corner map அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் சேம் தான். பட் இந்த 5th வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா எம்எஸ்பியில். ஸோ அந்த 5th வேரியபிள் இந்த மேப் வந்து ஏ பார்க்கு ரிலேட்டட், இது வந்து ஏக்கு ரிலேட்டட். ஓகே, ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சேம் பார்த்தீங்கன்னா பி பார் சி பார் பி பார் சி பிசி பி பார் பி சி பார், அதே மாதிரி இங்கே டிஇ வரும். ஸோ தீஸ் ஆர் 4 வேரியபிள் கார்னர் மேப். இங்கே வந்து ஏவை நம்ம விட்டுறோம். ஓகே, ஸோ ஏவை வந்து அப்புறம் பார்க்கணும். அதே மாதிரி தான் சேம் காம்பினேஷன் தான் இங்கேயும் வருது. ஓகே, பி பார் சி பார் பி பார் சி பிசி பி சி பார் லைக் திஸ். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா டிஇயில் வருது. ரெண்டுமே வந்து சேம் மேப்பிங் தான். பட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார்
the fifth variable is a bar. இது வந்து a க்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஏல வந்து ரெண்டு காம்பினேஷன் வருது இல்லையா, தட் இஸ் a bar and a அப்படின்றது வர்றப்போ இதில் வந்து 16. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 16க்கு வந்து அந்த ஃபிஃப்த் மோஸ்ட் வேரியபிள், அதாவது நம்ம இந்த பைனரி நம்பர்ஸ் வந்து 15 வரைக்கும் எழுதுகிறப்போ எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா 0 0 0 0 அப் டு 1 1 1 1. இது வந்து 4 வேரியபிள்ஸில் எழுதுகிறப்போ பைனரி நம்பர்ஸை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 0லேருந்து 1 1 1 1 எழுதுவோம். இதே நம்ம ஃபிஃப்த் வேரியபிளை போடுறப்போ ஃபிஃப்த் வேரியபிள் 0 தான். எதுக்கு? இந்த 0 to 15 வரைக்கும் 0 தான். தட் இஸ் டோட்டலி 16 பிட்ஸ்க்கு வந்து அந்த பிட் வந்து 0 வரும். 16 காம்பினேஷனுக்கு வந்து அந்த பிட் வந்து 0 வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு ரைட் த 16 as 1 0 0 0 0. It is the real 5 bit variable. Sorry, 5 bit number. ஓகே, இங்கிருந்து தான் வந்து 5 பிட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 5th பிட் எழுதணும்னா லாஸ்ட் பிட் வந்து 0 எடுத்துக்கிறோம். ஸோ தட்ஸ் வை we are putting a bar for that. A bar means if a is applied 1, then a bar is 0. ஓகே, சிமிலர்லி இந்த 16 பிட் இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயும் எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்லாம் வந்து 1 1, 5 வேரியபிள்ஸ் வந்து 1 1 வர்றப்போ ஓகே, இந்த ஃபிஃப்த் வேரியபிள் விட்டுட்டு பார்த்தோம்னா இது மறுபடியும் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ 0 0 0 0 0 0 0 1 0 0 1 0 அப் டு 1 1 1 1 15 வரைக்கும் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கும். 0 0 0 1 0 0 1 0 like this. But the fifth variable is different for the first 16 numbers. It is occupied by 0, and second cycle, that is second 16 numbers, it is 1. Fifth variable is 1 like this. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 16 வேரியபிள்ஸும் 4 பிட்டில் பார்க்குறப்போ ரெண்டு காமன் தான், சேம் தான். ஓகே, அதனால தான் வந்து 4 பிட் கார்னர் மேப் ரெண்டு மேப்பிங்கும் வந்து பிசி டிஇக்கு நடுவில் போடுறப்போ சேம் காம்பினேஷனில் போட்டிருக்கும். ஓகே, பட் பொசிஷன்ஸ் வேறு வேறு, பொசிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அந்த ஃபிஃப்த் வேரியபிள்ன்றது வந்து ஜீரோஸில் இருக்குது, கீழே இருக்கிற அந்த ஃபிஃப்த் வேரியபிள் ஒன்ஸில் இருக்குது. ஸோ தட் we are putting first corner map we are putting a bar, that is indicating 0, and second 16 variable corner map, that is 4 variable corner map, we are putting a, it is indicating logic 1. okay, so இப்படி போடுறப்போ நம்மளுக்கு வந்து 32 bits அப்படின்றது வந்து 32 combinations அப்படின்றது வந்து அச்சீவ் ஆகும். ஓகே, then we have to write the positions. ஸோ இப்போ 4 வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a bar 0ல் இருக்கிறப்போ 0 to 15 வரைக்கும் அந்த பொசிஷன்ஸ் வந்து வரும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன பொசிஷன்ஸ்ன்றது. இட் இஸ் M0 M1 M2 M3 M4 M5 M6 M7 M8 M9 M10 M11 M12 13 14 and 15. ஓகே, ஸோ 15 வரைக்கும் முடிஞ்சு போச்சு. 16ல இருந்து, தட் இஸ் 16னா 1, அந்த ஃபிஃப்த் வேரியபிள் வந்து 1 ஆகுது இல்லையா, தட் மீன்ஸ் ஏன்றது வந்து இங்கே 1. இங்கே இந்த டோட்டல் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஃபிஃப்த் வேரியபிள். ஓகே, ஸோ அந்த ஃபிஃப்த் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஆகுது. எதுக்கு? 16லேருந்து அந்த ஃபிஃப்த் வேரியபிள் வந்து 16 நம்பர்ஸ், இட் இஸ் 1. ஓகே, ஸோ M16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. M16 17 18 19 20 21 22 23. ஸோ நீங்கள் இது வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு ரைட் த ஆல் பைனரி நம்பர்ஸ் அப் டு 0 to 31. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நம்பர்ஸ் பைனரி நம்பர்ஸ் 5 வேரியபிள்
5 பிட் பைனரி நம்பர்ஸை நீங்கள் வந்து எழுதிட்டீங்கன்னா அதுக்கு வந்து டெசிமலில் மேட்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக. ஓகே, ஸோ வேர் M16, M17, M18, M19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 and finally 31. So these are the positions. So இப்போ கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5 வேரியபிள் SOP எக்ஸ்பிரஷன்ன்றதுனால இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா லென்த்தியாக போகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ப்ராடக்ட்ஸில் சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸில் கொடுக்க மாட்டாங்க. சம் ஆஃப் மீன் டேர்ம்ஸ் அந்த டேர்ம்ஸில் வேணால் கொடுக்கலாம். தட் இஸ் கெனானிக்கல் ஃபார்மில் வேணால் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்குறப்போ எந்தெந்த பொசிஷன் அதில் இண்டிகேட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்ஸ் போட்டுக்கணும். அதில் இண்டிகேஷன் இல்லாத பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் ஜீரோஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொடுத்த எக்ஸ்பிரஷன். இதில் வந்து என்னென்ன பொசிஷன் வந்து ஒன்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா 0th பொசிஷன், 2, 3, 4, 6, 7, 8, 11, 12, 13, 16, 18, 19, 20, 22, 23, 24, 27, 28 and 29. ஸோ இப்போ இந்த பொசிஷன்ஸில் நம்ம வந்து அதை ஃபில்அப் பண்ணுறோம். ஸோ M0 அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 4 பிட் மேப் சார். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா M0 அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு 4 பிட் மேப், அதாவது ஏ பாரில் இருக்கிறது 0 to 16 வரைக்கும் வரும். ஏல இருக்கிறது வந்து 16 to 31 வரைக்கும். 0 to 15, 16 to 31. Totally there are 32 positions. Okay, so this is the M0 position. So that we are putting logic 1, M2. M2 means this is M2. Okay, next M3, M4, M6, M7, M8, M11, M12, M13, M12, M13, next M16. M16 னா இந்த டேபிளில் போடுறதுனால, சாரி இந்த மேப்பில் போடுறதுனால இதெல்லாம் வந்து நீங்கள் ஜீரோஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் M16. So this is the M16 position. Next M18, next M19, M20, 21 in that, 22, 23, 24, 27, 28, 29. That's it. So the remainings will be 0. So இப்படி நம்ம வந்து 5 வேரியபிள் கார்னர் மேப் பண்ணுறோம். செகண்ட் மேப்பிங் ஆயிடுச்சு. இப்போ குரூப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம், we have to look for octet as well as quad and pairs. ஸோ இதில் வந்து octet possibility இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ octet possibility எப்படி பார்க்குறது, ஒவ்வொரு மேப்பையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள், இது வந்து 4 வேரியபிள் கார்னர் மேப், இது ஒரு 4 வேரியபிள் கார்னர் மேப். ரெண்டுத்தையும் ப்ளக் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, 32 வேரியபிள், சாரி 5 வேரியபிள் கார்னர் மேப் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D ஸ்ட்ரக்சரில் பார்க்கக்கூடாது, 3D ஸ்ட்ரக்சரில் பார்க்கணும். ஓகே, இந்த மேப்க்கு 3rd டைமென்ஷனில் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்.
Okay, for example, how to say ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மேப், அதே மாதிரி இதில் ஒரு மேப் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த மேப் வந்து இந்த 4 வேரியபிள் கார்னர் மேப் வந்து இந்த பேப்பரில் போட்டிருக்கோம், இந்த 4 வேரியபிள் கார்னர் மேப் இந்த பேப்பரில் போட்டிருக்கோம். தென் we have to put these maps like this, that is in 3D structure. Can you understand? Okay, so இந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்போ என்சர்க்கிள் பண்ணணும். அப்படின்னா எப்படி என்சர்க்கிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ இதில் பாருங்கள், இந்த லைனில் எல்லாம் ஒன்ஸ் இருக்குது, இந்த லைன்லேயும் எல்லாம் ஒன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி வைக்கும்போது ஓகே, இந்த 8 லைன்ஸ் அதை நம்ம குரூப் பண்ணலாம். சாரி, 8 ஒன்ஸ் அதை நம்ம குரூப் பண்ணலாம். தட் இஸ் we are getting octet. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இது வந்து 2D டைரெக்ஷனில் பார்க்கக்கூடாது, 3D டைரெக்ஷனில் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் மேப் அண்ட் செகண்ட் மேப் ஆர் put together like this. Okay, so we can encirculate the ones in the first column of first map and the first column of the second map together to form an octet. Okay, understand? So இப்போ இங்க 4 ஒன்ஸ் இருக்கு, இங்க 4 ஒன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்டெட் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 4 ஒன்ஸையும் இந்த 4 ஒன்ஸையும் ஆக்டெட் ஃபார்ம் பண்ணலாம். Once again, is there any other octet possibilities there? Yes, of course. So இங்க ஒரு 4 ஒன்ஸ் இருக்கு, இங்கேயும் சேம் அதோட பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, ஃபோர்த் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் காலம் செகண்ட் ரோ, ஃபோர்த் காலம் செகண்ட் ரோ, லைக் திஸ். இந்த மேப்பில் கூட அதே மாதிரி பொசிஷனில் இருக்கிறதுனால தேர்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, ஃபோர்த் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் காலம் செகண்ட் ரோ, ஃபோர்த் காலம் செகண்ட் ரோ. So therefore these 8 ones are grouped together form an octet. Understand? Okay, so these two are the octets. So இங்க பாத்தீங்கன்னா இன்னும் 4 ஒன்ஸ் வந்து குரூப் பண்ணாம இருக்கு. இங்க 2 ஒன்ஸ் இருக்கு, இங்க 2 ஒன்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம குவாட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் குவாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஒன்ஸ் இங்கே வந்து பேரா இருக்கா, அதே மாதிரி இந்த 2 ஒன்ஸ் ஒரு பேரா இருக்கு. ஓகே, ஸோ தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, லாஸ்ட் பொசிஷனில் இருக்குது. நம்ம ஸ்பைரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இந்த அட்ஜசன்ட் பாசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் இந்த 2 வந்து ஒரு பேர், அதே மாதிரி இதுவும் ஒரு பேர். ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஓகே என்ன ஆகுது பாருங்கள், தேர்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, ஹியர் இட் இஸ் தேர்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ. Similarly, third column, fourth row, third column, fourth row. மொத்தம் 4 ஒன்ஸும் வந்து ஒரு என்ன குவாடை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 4 ஒன்ஸ் வந்து ஒரு குவாடை ஃபார்ம் பண்ணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஒன்று ரிமைனிங் இருக்குது, இங்கே ஒரு ரிமைனிங் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதையும் பேர் பண்ணலாம். எப்படின்னா இந்த மேப்பில் இது எந்த பொசிஷனில் இருக்கோ, செகண்ட் மேப்பில் இந்த ஒன் அதே பொசிஷனில் இருக்குது. ஸோ தட் we can group it together. ஸோ பேர் பண்ணலாம்.
ஆனால் பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குவாட் பாசிபிலிட்டி இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ குவாட் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. எப்படி குவாட் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கேயே நம்ம இதை பேர் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த 2D டைமென்ஷன் 2 டைமென்ஷன்லேயும் வந்து நம்ம இங்கே பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, இஃப் எனி ஒன் இஸ் kept outside the grouped ones, we can also group that one into any element of that group. Okay, so இந்த ஒன் வந்து வெளியில் இருக்கிறப்போ இந்த ஒன்னை வந்து ஆல்ரெடி குரூப்பாக இருக்கிற ஒன்னில் கூட நம்ம குரூப் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கூட group. So we are getting, here it is one pair, here it is another pair. இப்போ இந்த ரெண்டும் வந்து கம்பைன் ஆகுது, அதாவது 3 டைமென்ஷனில் கம்பைன் ஆகுது. ஸோ தட் இட் இஸ் another quad. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 2 octets and 2 quads we are getting. ஓகேவா? ஸோ ஒரு ஆக்டெட் இது, இன்னொரு ஆக்டெட் இது, ஒரு குவாட் இது, இன்னொரு குவாட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஃபைனலைஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ இப்போ இந்த ஆக்டெட்டில் இந்த ரெண்டு குவாடும் சேர்றப்போ ஒரு ஆக்டெட் வருது இல்லையா, அதில் வந்து எலிமினேட் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் ஏ பார், இந்த மேப்பில் ஏ இருக்குது. ஸோ ஏ பார் டிஃப்ரெண்ட், அதை வந்து எலிமினேட் பண்ணிடும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இங்கே இருக்கிற பிசியும் ஒன்று தான். ஸோ பி பார் பி சி பார் சி பார் டிஃப்ரெண்ட். ஸோ தட் பிசி கூட எலிமினேட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்டெட். இங்கே வந்து என்னென்ன எலிமினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் ஏ, both are eliminated, both are different, so that they are eliminated. Next, here it is b bar b also eliminated. C is also eliminated. Why? Because there are the difference between C and C bar. But finally D bar and E bar is common for this column, this and this column also, so that we are writing the common terms D bar and E bar. It is one product. Next we move for another octet. That is, this is the next octet. Here the difference elements are A bar A are different, so that A is eliminated already. Therefore next we move for B bar. Here it is also B bar and B bar, so that B bar is common for all the terms, so that we are putting B bar in this product. Next C is different. Why? Because here it is C bar, next C bar, this for this line, for this row C is C bar, here it is C directly. Okay, so therefore C is eliminated. Then we move for DE and DE bar. So E and E bar are different. In this case also E and E bar are different, but D is common, so that we are putting D in this product. Next we move for the quad, the first quad. The first quad is these 4 ones. Here there are 2 ones and here there are 2 ones, are forming 4 ones, that is a quad. So that we have to analyze the 4 ones, A bar and A.
ஸோ இந்த 4 ஒன்ஸும் வந்து இந்த மேப்லேயும் இருக்குது அந்த மேப்லேயும் இருக்கிறதுனால A bar A ஆல்ரெடி எலிமினேட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் DE இந்த லைனுக்கு காமன், அது அப்படியே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்கள், இந்த ரெண்டுத்துலேயும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, B bar டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, B bar இங்கே B இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட், C bar ஸோ C bar காமன், ஸோ C bar DE for that quad product. Okay, next another quad. Here there are 2 ones and here there are 2 ones. Since the 4 ones are in both the maps, so that A is eliminated already. Next we have to analyze B, C, D, E. B is common for these 2 ones. These 2 and also B is common, so that we are putting B. C also common for that, so that C is common element, so that we are putting C in this product. Finally here D bar E bar and here it is D bar E. In these 2 cases E bar is different, and the E bar is different இருக்கிறதுனால D bar வந்து காமனா இருக்கு, E bar E different இருக்கிறதுனால அதை விட்டுறணும். Okay, so next we have to put D bar for that product. So this is the final expression we are getting by simplifying the given SOP of 5 variables. Understand? So இது மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த கார்னர் மேப்பில் சிம்பிளிஃபை பண்ணுற எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க். ஓகே, அந்த லிங்க் வந்து அதில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் கார்னர் மேப்பில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, டோன்ட் கேர் கண்டிஷன் அப்படின்றது. அந்த டோன்ட் கேர் கண்டிஷன் இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகும். அது வந்து அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். யூ கேன் சால்வ் இட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்குறப்போ அதில் நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் பார்க்கணும். பேர் வந்து டோன்ட் கேர் கண்டிஷன். ஓகே, so we know that the Boolean expressions will provide a single output when we design the logic circuit for that Boolean expression. So that single output will provide logic 1 for some condition and logic 0 for some more conditions. But it can also provide the third type of output called don't care output. Understand? So the Boolean expression can provide whatever the long it may exist in expression, it can provide a single output. Okay, that single output may be 0 for some conditions and 1 for some more conditions. The third output condition is known as don't care condition. That means we don't care about that type of inputs. Okay, so புரியுது இல்லையா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து சிங்கிள் அவுட்புட் கொடுக்குறப்போ அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம். சம் இன்புட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அவுட்புட் வில் பிகம் லாஜிக் 1 அண்ட் சம் மோர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் 0 அவுட்புட் அப்படின்றது கிடைக்கும். பட் இந்த இடத்துல லாஜிக் 0 அண்ட் லாஜிக் 1 தான் அந்த எக்ஸ்பிரஷன் அவுட்புட்டாக கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படின்றது கிடையாது. இன்னொரு கைண்ட் ஆஃப் அவுட்புட்டு கூட அது கொடுக்கும். என்ன அந்த அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு டோன்ட் கேர் அவுட்புட். டோன்ட் கேர் அவுட்புட்னா இப்போ நம்மளுக்கு தேவையான இன்புட் கண்டிஷன் கொடுக்குறப்போ தேவையான அவுட்புட் கண்டிஷன் வந்துடுது. ஓகே, சம் தேவையில்லாத இன்புட் கண்டிஷன்ஸ் நம்ம
ஃபாலோ பண்ண தேவையில்லை. பட் அது டேபிளில் பார்க்குறப்போ அந்த இன்புட் கண்டிஷன்ஸையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த அவுட்புட்டுன்றது வந்து நம்மளுக்கு டோன்ட் கேர். அதாவது அது எது வந்தாலும் பரவாயில்ல, இது 0 வந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா 1 வந்தாலும் பரவாயில்ல. ஸோ we don't care about that kind of input conditions. Understand? ஸோ அந்த டேபிள் பார்க்குறப்போ புரியும். இப்போ இதுக்கு அந்த டோன்ட் கேருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, see, design the digital logic circuit for a 3 variable logical expression such as, ஸோ ஒரு 3 variable logical expression கொடுக்குறாங்களாம். அந்த logical expressionல என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first condition, the logic circuit would provide logic 1 for if any 2 variables are applied logic 1. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 3 input லாஜிக் சர்க்கியூட். அந்த 3 input லாஜிக் சர்க்கியூட்க்கு வந்து 3 இன்புட் கொடுப்போம் இல்லையா, அந்த 3 இன்புட்டில் வந்து ஏதாவது 2 இன்புட்ஸ் வந்து நம்ம லாஜிக் 1 அப்ளை பண்ணால் அவுட்புட் வந்து லாஜிக் 1 வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வுட் ப்ரொவைட் லாஜிக் 0 இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் சேம். ஸோ இந்த 3 இன்புட்டை வந்து ஏபிசி அப்படின்னு 3 இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டா, அந்த 3 இன்புட்டை வந்து ஒரே மாதிரியாக இருந்தால் அப்போ லாஜிக் 0 வரணும். ஸோ லாஜிக் 0ன்றது வந்து அவுட்புட்டில் வரணும். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன். வாட் இஸ் தேர்ட் கண்டிஷன்? we don't care about any other input conditions. ஸோ மிச்சம் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. it may be logic 1 or logic 0 at the output level. Okay, so for those conditions the output may be logic 0 or logic 1. Understand? So there are 3 conditions the circuit should follow. Understand? So first condition, logic 1 for any 2 inputs are applied logic 1. Next the output will become logic 0 for if all the inputs are same. Then third condition, we don't care about any other conditions. Okay, understand? So இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரூத் டேபிள் போடுறோம். அந்த ட்ரூத் டேபிளில் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 inputs. ஸோ therefore we can apply the 8 combination of inputs so that we get the output according to this given logics. Okay, so if all the inputs are same, then output will become 0. For this input, all the inputs are same, and final input, all the inputs are same. So therefore we are getting logic 0 for those inputs. Okay, so we have to look for the inputs that are applied. 2 inputs are logic 1. Okay, so அந்த மாதிரியான இன்புட்டுக்கு வந்து நம்ம லாஜிக் 1ன்றது வந்து அவுட்புட் கொடுக்கணும் இந்த சர்க்கியூட். ஸோ தட் எந்தெந்த இடத்துல வருது அந்த 2 inputs அப்படின்றத பாருங்கள். இது ஒரு 2 input அவுட்புட், தட் இஸ் 2 1s அப்ளை பண்ணியிருக்கிற அவுட்புட்டு இன்புட். இந்த இடத்துல 3க்கு வந்து 2 1s அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ therefore it will become logic 1. next 5 M5. ஸோ M5 அப்ளை பண்ணும்போது அதுலேயும் 2 1s இருக்குது, M6லேயும் 2 1s இருக்குது. ஸோ therefore those 2 outputs are logic 1. Okay, so 2 conditions over. Next, what is the third condition? Means all the other outputs will become will be don't care. We don't care about that kind of inputs. That is, ஏதாவது ஒரு 1 இருந்தால் அதுக்கு அந்த கண்டிஷனுக்கு வந்து அவுட்புட்ன்றது வந்து டோன்ட் கேர்ன்றது வந்து எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மீன்ஸ் தட் எக்ஸ் வில் பி எதர் 0 or 1. ஸோ அது வந்து 0வாக இருக்கலாம், இல்லைன்னா 1ஆக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அது வந்து அந்த அவுட்புட் வந்து இது 0 வந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை, 1 வந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்படி நம்ம வந்து இந்த டேபிளை வந்து ஃபில்அப் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டேபிள் ஃபில்அப் பண்ணி ஆனதுக்கப்புறம் இதுக்கு வந்து
என்னென்ன மின் டேர்ம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து பெரிய எக்ஸ்பிரஷன். அதாவது 3 பிளேசஸில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வருது, தட் இஸ் மின் டேர்ம்ஸ் வருது. அந்த 3 மின் டேர்ம்ஸை மட்டும் எழுதிட்டால் போதும். அதாவது எந்தெந்த இடத்துல ஒன்ஸ் வருதோ அந்த மின் டேர்ம்ஸ் மட்டும் எழுதிட்டால் அந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். பட் அது வந்து நம்ம ஒன்ஸ் அகைன் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மின் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனல் அவுட்புட் ஆஃப் தட் சர்க்கியூட் அந்த லாஜிக் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ A bar BC A B bar C plus AB C bar. So இது வந்து அந்த ஃபைனல் அவுட்புட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அகைன். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ கார்னோ மேப்பில் நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ வந்து கார்னோ மேப் 3 வேரியபிள் கார்னோ மேப்ன்றது வந்து இங்கே ட்ரா பண்ணுறோம். இப்போ 3 வேரியபிள் கார்னோ மேப் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி we know that it is AB are taken in row wise and C is taken in column wise. Understand? So these are the positions of the min terms corresponding to the truth table. The min terms corresponding to the logic table. இந்த பிளேசஸில் வந்து நம்ம அங்கே வந்த அவுட்புட்டை வந்து பிளேஸ் பண்ணணும். தட் இஸ் M0க்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. தட் இஸ் M0 பொசிஷனில் வந்து நம்ம 0 பிளேஸ் பண்ணுறோம். M1 X தட் இஸ் டோன்ட் கேர். M2 X அதுவும் டோன்ட் கேர். M3 லாஜிக் 1. M4 don't care. M5 logic 1. M6 logic 1. M7 logic 0. ஓகே, ஸோ அப்படி பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சர்க்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் குரூப்பிங் பண்ணுறோம். குரூப்பிங் பண்ணுறப்போ இதில் வந்து குவாட்ஸ் எதுவும் கிடைக்காது. ஓகே, இஃப் பாசிபிள் யூ கேன் ட்ரை இட், பட் தெர் இஸ் நோ குவாட் ஐ திங்க். ஓகே, ஸோ குவாட் எதுவும் கிடைக்காததுனால பேர்ஸ் ட்ரை பண்ணலாம். பேர்ஸ் எப்படி ட்ரை பண்ணுறது? இப்போ பேர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, அட்ஜசன்ட் ஒன்ஸ் இருந்தால் நம்ம வந்து பேர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை குவாட் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்டெட் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வந்து அட்ஜசன்ட் ஒன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ இதுவும் அட்ஜஸ்டன்ட் ஆக முடியாது, ஏன்னா நடுவில் 0 இருக்குது. இதுவும் அட்ஜஸ்டன்ட் ஆக முடியாது, அது வந்து டயக்னலில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் இதுவும் அட்ஜஸ்டன்ட் ஆக முடியாது. ஸோ அதுவும் வந்து எப்படி இருக்குன்னா டயகனலில் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து அனதர் ஒன் கூட நம்ம வந்து இப்போ குரூப் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஓகே, we can group that is encircle the group with X. ஓகே, ஸோ don't care கண்டிஷன் கூட அந்த குரூப்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெளியில் 1 இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு 1 இல்லை பேர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட். In such cases, we can form the group with the don't care condition that are indicated as X. Okay, ஸோ இப்போது 1 இருக்குது, இது கூட குரூப் ஃபார்ம் பண்ண முடியாது, அடுத்த இன்னொரு 1 இல்லை, அதனால் குரூப் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் we can form the group with X, that is don't care condition. Okay, ஸோ அப்படி பார்க்குறப்போ 1 இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லாஜிக் 0 இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸ் வெளியில் இருக்கு. இப்போ எக்ஸ் இந்த 1 கூட இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னால் பண்ணக்கூடாது. எக்ஸ்ன்றது வந்து நீங்கள் வெளியில் இருந்தால் அதை வந்து நீங்கள் குரூப் பண்ணணுன்றது கம்பல்சரி கிடையாது. ஓகே, இஃப் எனி ஒன் இஸ் கெப்ட் அவுட் சைட் ஆஃப் எனி குரூப், தென் தட் ஒன் கேன் பி grouped together with X. But we cannot group the X out is kept outside of any group.
அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒன்று மட்டும் இருந்தால், ஒன் வெளியில் இருந்தால் அது கூட வேற எந்த ஒன்றும் வந்து நம்ம குரூப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ இட் கேன் பி குரூப்டு வித் எக்ஸ் நெய்பர் டு தட் ஒன். ஓகே, ஸோ அந்த ஒன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர் எக்ஸ் கூட நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ் மட்டும் தனியாக வெளியில் இருந்து பக்கத்தில் வேறு குரூப் இருந்ததுன்னா, ஆல்ரெடி குரூப் பண்ண வந்து குரூப் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு குரூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இஸ் டோன்ட் கேர், இட் இஸ் நாட் எய்தர் 1, இட் இஸ் நாட் எய்தர் 0 ஆர் 0. ஓகே, ஸோ 0வும் கிடையாது 1ம் கிடையாது. நம்மளுக்கு தேவையானப்போ அது 1ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ 0வை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு தேவையில்லாத அவுட்புட் கண்டிஷன். ஆனால் 1 கூட அதான் 1 தனியாக இருக்கும்போது அது கூட வந்து நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தவிர குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர அதுவே தனியாக குரூப் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸும் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் இது குரூப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு புது அவுட்புட் ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ தட் அந்த தேவையில்லாத அவுட்புட் ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ 1 மட்டும் வெளியில் இருந்தோன்னா, அதாவது குரூப் பண்ண முடியாமல் வெளியில் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை எக்ஸ் கூட நம்ம குரூப் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது ஒரு எக்ஸ் கூட குரூப் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு எக்ஸ் கூட குரூப் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு எக்ஸ் கூட குரூப் ஃபார்ம் ஆகுது 1. ஸோ தேர் ஆர் 3 pairs. இங்கே டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இதோட அவுட்புட் ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேர்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் இந்த டாபிக் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் எடுக்கிறப்போ, தட் இஸ் இந்த பேர் எடுக்கிறப்போ இங்கே என்னென்ன காமனாக இருக்குது, ஏ பார் காமனாக இருக்குது, பி இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் here it is b bar and it is b. So b is eliminated. Next, c is common for both these outputs, that is ones. Okay, so that we are putting a bar c as one of the product at the output condition. Okay, next another pair. ஸோ இந்த பேரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் ஏ ரிமூவ்ட், பி காமன், சி பார் இஸ் காமன். ஸோ தட் we are putting b c bar. Next, for this pair the output will become a b bar is common for these two output conditions, but c is different. Okay, so that a b bar is the last product. ஸோ இது எல்லாத்தையும், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணால் அதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட குரூப் பண்ணலாம். இப்போ இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 இந்த எக்ஸ் கூட தான் குரூப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற 1 இந்த எக்ஸ் கூட தான் குரூப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ இந்த குரூப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற இந்த 1 வந்து இந்த எக்ஸ் கூட தான் குரூப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆல்ரெடி குரூப்பில் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த எக்ஸ் கூட குரூப் பண்ணிக்கலாம், தட் இஸ் பேர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 1 இது கூட தான் குரூப் பண்ணணுன்றது கிடையாது. இங்கே பாருங்கள், இதுவும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதும் ஒரு பேரை வந்து ஃபார்ம் பண்ணும் இல்லையா, தட் இஸ் ஃபோல்ட் பண்ணுறப்போ அந்த மாதிரி குரூப் பண்ணுறது வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ வந்து அவுட்புட் கண்டிஷன் மே சேஞ்ச். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அவுட்புட் கண்டிஷன் தட் சாட்டிஸ்ஃபைஸ் த ட்ரூத் டேபிள். ஓகே, ஆனால் இந்த மாதிரி டோன்ட் கேர் எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மோர் தென் 1 லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அவுட்புட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து
இதுதான் ஒரே அவுட்புட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது நான் இங்கே சொல்ல மாட்டேன். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த அவுட்புட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ட்ரூத் டேபிள். ஓகே, ஸோ இப்போ பார்க்குறப்போ எந்தெந்த குரூப்புக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ இது ஒரு குரூப், நெக்ஸ்ட் இது ஒரு குரூப், நெக்ஸ்ட் இது ஒரு குரூப். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த 3 குரூப்ஸ்க்கு இந்த 3 சிம்பிளிஃபைடு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதை வந்து நம்ம சம் பண்ணியிருக்கோம். ஸோ வி கெட் சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன். சரி, இப்போ நம்ம கொடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் எக்ஸ்பிரஷனுக்கு லாஜிக் சர்க்யூட் டிசைன் பண்ணணும். ஓகே, இது NAND ஆர் NOR, இந்த NANDாவது NORாவது யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறதுனால NAND கேட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் அப்படி இருக்கிறப்போ NOR கேட்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A bar C, next B C bar, next A B bar. So there are 3 products. So we have 3 NAND gates at first stage, and these are grouped together to form OR operation, so that we are using another NAND gate which is working like OR operation. That is, it is providing, it is not working like OR operation, but it is providing OR result. Okay, so that, so இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா A bar C whole bar, நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா B C bar whole bar, நெக்ஸ்ட் தேர்ட் NAND கேட்டோட அவுட்புட் பார்க்குறப்போ A B bar whole bar. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு NAND கேட்டுக்கு அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்புட்ஸ் இல்லையா, ABC 3 இன்புட்ஸ். அந்த ஏபிசிக்கு வந்து ஹோல் பார் அப்ளை பண்ணுறது தான் ஒரு NAND கேட் செய்யக்கூடியது. ஸோ இது ஏன்னு எடுத்துக்கிட்டால் தட் இஸ் இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட். ஸோ ஃபஸ்ட் இன்புட் டாட், செகண்ட் இன்புட் டாட், தேர்ட் இன்புட் ஹோல் பார் இஸ் அப்ளைட் பை this NAND gate, so that we are getting the equation like this. So இது வந்து பார்த்தீங்கன்னா A bar dot C bar of bar of bar, sorry, A bar dot C of bar whole bar. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பார் வரப்போ இந்த இடத்துல நம்ம டிமார்கன்ஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும், இங்கே ஸ்ப்ளிட் பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் இந்த டபுள் பார் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலி வி கெட் த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஸ் திஸ். இந்த ட்ரூத் டேபிள் பார்க்குறப்போ அதாவது it is including don't care conditions along with logic 0 and logic 1 as the outputs. So இதுக்கான லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதுறப்போ தட் இஸ் இந்த ட்ரூத் டேபிளுக்கான லாஜிக் எக்ஸ்பிரஷன் எழுதுறப்போ இன் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ஸில் எழுதுறப்போ இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F is equal to எங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கோ அது ஃபஸ்ட் எழுதிட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதை கூட நம்ம ஒன்ஸாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் அதை ஃபுல்லாக கன்சிடர் பண்ண தேவையில்லை, அதோட நம்ம வந்து ஒன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து தனியாக இண்டிகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எங்கே ஒன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா M3 வருது, M5 வருது, M6 வருது. ஸோ இது M3, M5, M6. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை வந்து இங்கே பார்க்க முடியலனாலும் கெனானிக்கல் ஃபார்மில் யூ கேன் see it clearly. Okay, F is equal to sum of min terms. இதெல்லாம் வந்து wherever the output will become 1 is become 1. இங்கே D அப்படின்னு போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து டோன்ட் கேர் கண்டிஷன்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ளஸ் D அப்படின்னு போட்டோம்னா மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த டேபிளில் எங்கெங்கெல்லாம் டோன்ட் கேர் கண்டிஷன் இருக்கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது சம் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு கெனானிக்கல் ஃபார்ம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூத் டேபிள் போட்டுட்டு அதை கார்னர் மேப்பில் சிம்பிளிஃபை பண்ண சொல்லி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில்
இது வந்து ஒன்ஸ் வர அவுட்புட்ஸ், அதாவது ஒன்ஸை ப்ரொவைட் பண்ணுற கண்டிஷன்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸை ப்ரொவைட் பண்ணுற கண்டிஷன்ஸ், தட் இஸ் டோன்ட் கேர் கண்டிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுற இன்புட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஜீரோ இன்க்ளூட் பண்ணிக்கூடாது. அதே இது வந்து நம்ம மேக்ஸ் டேர்ம்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஜீரோ வந்திருக்கோ அதுதான் மேக்ஸ் டேர்ம்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது ஜீரோ, இது ஜீரோ. இப்போது மொத்தம் 8 கண்டிஷனில் 6 இங்கே வந்துடுச்சு, தட் இஸ் 3 இங்கே வந்துடுச்சு, 3 வந்து டோன்ட் கேர். ஓகே, மிச்சம் இருக்கிற 2 மட்டும்தான் மேக்ஸ் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் வரதெல்லாம் மின் டேர்ம்ஸ், ஜீரோஸ் வரதெல்லாம் மேக்ஸ் டேர்ம்ஸ். எக்ஸ் வரதெல்லாம் வந்து நீங்கள் மின் டேர்மாகவும் எழுதிக்கலாம், மேக்ஸ் டேர்மாகவும் எழுதிக்கலாம். பாருங்கள், இதே டேபிளில் நான் மேக்ஸ் டேர்ம்ஸ் எப்படி எழுதுறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, f is equal to, ஸோ எங்கெல்லாம் ஜீரோ வந்திருக்கோ அதோட மேக்ஸ் டேர்ம்ஸ் நம்ம எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஜீரோவாக இருந்தால் இதோட மேக்ஸ் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் டேர்ம் எழுதுகிறப்போ ஜீரோ, அதாவது இன்புட்டில் வந்து ஜீரோ இருந்துச்சுன்னா அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ a plus b plus c, understand? So a plus b plus c dot, அடுத்த ஜீரோ எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஓகே, that is a bar plus b bar plus c bar plus இங்கே வந்திருக்கிற அந்த டோன்ட் கேர் கண்டிஷனை இதுலேயும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சாரி, டாட் இங்கே வந்திருக்கிற அந்த டோன்ட் கேர் கண்டிஷனை இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன் அப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மீன்ஸ் எதர் 0 or 1, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அது 0வாக இருக்கலாம், இல்லைன்னா 1ஆக இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம இந்த சம்மர் ப்ராடக்ட்ஸில் எழுதும்போது, இந்த கெனானிக்கல் ஃபார்மில் எழுதும்போது அது 1ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எழுதுறோம். அதே ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸில் எழுதும்போது it can be considered as logic 0, so that we have to write the max term for that x output expressions also, sums also. Okay, so இதுக்கும் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எழுதணும், that is பாருங்க, a 0 means a plus once again b is also 0, so therefore b plus c bar. ஸோ இது ஒரு சம் குரூப். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ் எங்கே வந்திருக்கு? ஸோ இந்த எக்ஸ். ஸோ டாட் ஏ ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி. ஏ மீன்ஸ் 0 இருந்தால் ஏ டைரெக்டாக எடுத்துக்கணும், 1 இருந்தால் ஏ பார் பி பார் எடுத்துக்கிறோம், சி. ஒன்ஸ் அகெயின் வேறு இன்னொரு எக்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ அது ஏ பார் plus b plus c. So இது வந்து don't care conditions, understand? So don't care conditions நீங்கள் sum of productல எழுதினாலும் அதை இன்க்ளூட் பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸில் எழுதினாலும் அதை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து கெனானிக்கல் ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f is equal to product of capital M is 0 is m7 plus don't care condition of one, 2 and 4. ஸோ இப்படி தான் மேக்ஸ் டேர்ம்ஸில் அந்த எக்ஸ்பிரஷன்ன்றது வந்து வரும். தட் மீன்ஸ் இந்த சொல்ல வர்றது என்னென்னா, டோன்ட் கேர் கண்டிஷன் நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸில் எழுதும்போதும் இல்லை சம் ஆஃப் மீன் டேர்ம்ஸில் எழுதும்போதும் நீங்கள் டோன்ட் கேர் கண்டிஷன்ஸை நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா சம் ஆஃப் மீன் டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ சம் ஆஃப் மீன் டேர்ம்ஸ் என்னென்ன மீன் டேர்ம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M1 M3 மீன் டேர்ம்ஸாக வருது. ஸோ 7 and 5, M7 and M5. ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ். அதை வந்து நம்ம இந்த கார்னர் மேப்பில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஸோ M0, M1, M2, M3, M4, M5, M6, M7. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போது 1, 3 அந்த ரெண்டு பிளேஸில் 1ன்றது வரணும்,
7 and 5 அந்த ரெண்டு பிளேஸில் வந்து எக்ஸ்ன்றது வந்து வரணும். ஓகே, ஸோ 1 3 7 5, ஸோ எக்ஸ் எக்ஸ் அப்படின்றது. சரி, இப்போ எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் கூட நீங்கள் ஆக்டெட்டை பார்க்கணும். ஆக்டெட்னா இந்த 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 கேஸில் வந்து இப்போது இது எல்லாமே எக்ஸாக இருந்து, இந்த ஜீரோஸ் இல்லாமல் எல்லாமே எக்ஸாக இருந்து, இது கூட எக்ஸாக இருந்து, இந்த 1 மட்டுமே இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்டெட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு 1 இருந்தால் அது கூட நீங்கள் எத்தனை எக்ஸ் வேணாலும் நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, டு ஃபார்ம் ஆக்டெட் இல்லையா, அதோட கம்மியானா டு ஃபார்ம் குவாட், இல்லைன்னா வந்து டு ஃபார்ம் பேர். ஸோ இதில் கூட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுனா ஆக்டெட் தான். ஒரே ஒரு 1 இருக்குது, மற்றதெல்லாம் எக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதில் ஆக்டெட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற பார்க்கணும். அதாவது அந்த எக்ஸில் வந்து நீங்கள் 1 கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதில் ஆக்டெட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லைக் திஸ், if all these 4 terms are represented, don't care, we can form the octet for this. Okay, ஸோ இப்போது இதில் வந்து ஆக்டெட் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா மூணு எலிமெண்ட்டில் வந்து ஒரு எலிமெண்ட் 2 எலிமெண்ட் நமக்கு இதுவாகிடும். 2 இல்லை 3மே எலிமினேட் ஆகிடும். ஸோ தட் லாஸ்ட்டாக வந்து 1ன்றது தான் வந்து அவுட்புட் ஆகும். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து 1ன்றது தான் வரும். சரி, இப்போ இந்த கண்டிஷனுக்கு பார்க்குறப்போ, இப்போ நம்ம ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் பார்க்குறப்போ இதில் ஒரு 1 வச்சுட்டு நம்ம மற்றதெல்லாம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணுறப்போ ஆக்டெட் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். முடியாது. ஏன்னா there are 4 zeros are there. ஜீரோஸ் இருக்குது, ஜீரோஸை நம்ம குரூப் பண்ண முடியாது. நம்ம எதை குரூப் பண்ணலாம், எக்ஸை குரூப் பண்ணலாம், 1ஸை குரூப் பண்ணலாம், அவ்வளோதான். தவிர ஜீரோஸை குரூப் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜீரோஸை குரூப் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், 1s அண்ட் எக்ஸஸ் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஆக்டெட் ஃபார்ம் பண்ண முடியாது, குவாட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறப்போ அஃப்கோர்ஸ் குவாடை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். 2 1s with 2 x's. ஓகே, ஸோ இப்போ வந்து 4 1s கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸை வந்து 4 1s கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தட் we can form the quad. ஓகே, இன்கேஸ் இந்த அவுட்புட் வந்து எக்ஸாக இருந்ததுன்னா இப்போது குரூப் பண்ண முடியுமா அப்படின்னா குரூப் பண்ண தேவையில்லை. ஓகே, எக்ஸ் தனியாக இருந்தால் நம்ம குரூப் பண்ண தேவையில்லை. அதே 1 தனியாக இருந்தால் குரூப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கூட இன்னொரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது வந்து தேவையில்லாத அவுட்புட்டை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் we have to group the quad in this expression, in this map. Understand. ஸோ இப்போ குவாட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இதில் என்ன அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எலிமினேட் ஆகிடும். ஏன்னா இங்கே ஏ பார் ஏ இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எலிமினேட் ஆகிடும். ஸோ பியும் எலிமினேட் ஆகிடும். we get only C. So F is equal to C is the output. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மீன் டேர்ம்ஸ் சம் ஆஃப் மீன் டேர்ம்ஸ் அப்படி கொடுக்குறப்போ இதெல்லாம் வந்து 1s ப்ளஸ் டி போட்டுட்டு பக்கத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாக எடுத்துக்கிறப்போ அந்த கார்னர் மேப் மொத்த மேப்புக்கும் அது எவ்வளோ பெரிய மேப்பாக இருந்தாலும், அதாவது 4 வேரியபிள் கார்னர் மேப்பாக இருந்தாலும் இல்லை 5 வேரியபிள் கார்னர் மேப்பாக இருந்தாலும் whatever the length. ஓகே, ஸோ எத்தனை வேரியபிள் கார்னர் மேப்பாக இருந்தாலும் ஒரே 1 இருந்து மற்ற எல்லாமே எக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆக்டெட், குவாட். ஆக்டெட் முடியலன்னா குவாட். ஓகே, ஆக்டெட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆக்டெட் முடியலன்னா குவாட் பண்ணிக்கணும். குவாடும் முடியலன்னா பேர் பண்ணணும். ஓகே, ஆனால் தனியாக இருக்கிற எக்ஸை நீங்கள் குரூப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, there is no need.
ஸோ அப்படி பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் இங்கே எக்ஸ் வச்சுட்டு அது குரூப் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் பண்ண தேவை. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த டோன்ட் கேர் கண்டிஷனும் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றதும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே.